ஃப்ரூட் ஃப்ளை தாக்கத்தை குறைக்க என்ன வழி? ஈர்ப்பு என்பது அழகிய ஒரு பொருளின் மீதோ, பணத்தின் மீதோ, பதவியின் மீதோ தோன்றலாம். அதுபோன்று ஃப்ரூட் ஃப்ளை என்பது வாசத்திற்கு ஈர்ப்புடையது. அந்த கன்செப்டை வைத்தே இதன் தாக்கத்தை கட்டுப்படுத்துகின்றனர். விளையும் பயிரே முளையிலே தெரியும். ஆனால் ஃப்ரூட் ஃப்ளையின் தாக்கமானது விளைந்த பாகற்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய் போன்ற குகுபிடேசிய தாவர குடும்பங்களில் அவதானிக்கலாம். இதனை வருமுன் காக்கவே நாம் இதனை செய்கின்றோம். இயற்கை விவசாயம் சிறந்தது. எனவே கருவாட்டு பொரியை பயன்படுத்தினேன், வெற்றி அளிக்கவில்லை. இது ப்ரொமோஷன் வீடியோ அல்ல, இது ஒரு புதிய முயற்சி. முயற்சி செய்தால் வெற்றி அடையலாம். ஆனால் ஃப்ரூட் ஃப்ளையை போல் ஈர்ப்பை நாடினால் பல சமயங்களில் வெற்றியும், சில சமயங்களில் தோல்வியுடன் இறப்பும் நேரிடும். இதில் நான் பயன்படுத்தியவை போத்தல், அதாவது ஊடுபுகவிடக்கூடிய வெண்ணிற போத்தல். இப்போத்தலில் 2 துளைகள் விட்டிருக்கேன். இதுக்குரிய காரணம் என்னென்று சொன்னால், அந்த துளைகளினூடாக பூச்சிகள் உட்செல்றதுக்கு. அதே போல் போத்தலுக்குள்ளே சிறிதளவு நீர் போட்டிருக்கேன். அந்த நீரில் பூச்சிகள் விழுந்து இறந்து போகும். அதில் இன்னும் பயன்படுத்தியிருக்கிறது நூல், கட்டுறதுக்கு நூல் பயன்படுத்தியிருக்கேன். அடுத்தது ஃப்ரூட் ஃப்ளையை ஈர்க்கும் பதார்த்தத்தில் அமிழ்த்திய ஸ்பொஞ்ச் பயன்படுத்தியிருக்கேன். அதற்கு பிறகு உயரமான இடத்துல தொங்க விட்டுருக்கேன். இதுக்குரிய பலன் கண்ணோட பார்ப்பீங்க. இதுதான் ஃப்ரூட் ஃப்ளை.